ஸோ கைஸ் போன வழியில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போடியிலேருந்து கேரளாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா விலாகாக இருக்க போது இங்கே என்னென்ன ப்ளஸஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 days பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மள பேக்கேஜ்லேருந்து பிக்கப் பண்ணுவாங்க. நான் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாவில் கேளுங்க. நான் உங்களுக்கு டிஎம்மில் உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜ்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போடியிலேருந்து கிளம்பி அப்படியே மூணாருக்கு போய்ட்டு இருக்கோம். ஸோ மூணாருக்கு போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம். ஸோ நம்ம பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் ஃபால்ஸாக போயிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் இறங்கி நடக்க வேண்டியதாக இருக்குது. பட் நல்லாயிருக்கும் கைஸ், பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். நல்லா நீச்சல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃப் ரோட் மாதிரி இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி. ஸோ ஃபால்ஸ்ன்னு சொல்கிற இது ஒரு ஸ்விம்மிங் பூல்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பேர் குரங்கினி அந்த ரோடில் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மூணாருக்கு முன்னாடி வருது. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்டு அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஃப் ரோடில் தண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம அப்படியே ஜாலியாக போகலாம். நான் பார்த்திங்கன்னா அப்படியே vlog எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ சும்மா பார்த்திங்கன்னா அப்படியே கேமரா வச்சு போய்ட்டு இருந்தேன். பட் vlog எடுக்கலை. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே ஃபன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோரும். ஸோ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத அப்படியே பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க விளாண்டுருக்கோம் எல்லோரும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஜாலியாக விளாட்லாம். ஸோ போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், நல்ல ஒரு இடம். இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ போகிற மூணாருக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா சரியான வழி. அந்த ஃபால்ஸ் அந்த மவுண்டெயின்ஸில் பார்த்திங்கன்னா சரியான மிஸ்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ மேலே போக போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளைமேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 24 degree இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா 22, 21 அப்படி பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வந்தது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா டென்த்தில் ஸ்டே பண்ணோம். அண்ட் செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஹவுஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே என்ன நடக்குது அப்படியே பாருங்கள். இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் கொழுக்குமலை ஆஃப் ரோடு பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீப்லேருந்து எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கொழுக்குமலை பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. பட் போக போக பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது கைஸ். ஸோ கொழுக்குமலை விட இன்னொரு ஆஃப் ரோடு இருக்குது. அது நாங்கள் 3rd day அன்றைக்கி போனோம். அதையும் பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபால்ஸ் இது பார்த்திங்கன்னா கொழுக்குமலை வியூ பாயிண்ட்காக போய்ட்டு இருக்கோம். ஸோ சன்ரைஸ் பார்க்கலாம் தான் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி காலையில் ஏஞ்சி போனோம், ரொம்ப கிளைமேட் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங்கே போகலான்னு சொல்லிட்டு சன்செட் பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ ரோடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. போக போக பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு பயங்கரமாக இருந்தது. நீங்கள் யாராச்சும் ரொம்ப வயசானவங்க கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து கூட்டின்னு போகாதீங்க. ஏன்னா ரொம்ப ஆஃப் ரோடு கைஸ். போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக போகுது அண்ட் ரொம்ப பெரிய ஆஃப் ரோடு. ஸோ போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஸோ அடுத்தடுத்த கிளிப்பில் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே நீங்கள் பாருங்கள் கைஸ். போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு தான். ஆனால் ஜீப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சரியான ஜீப் தான் வச்சுருக்காங்க. கமாண்டர் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சரியான வண்டி அது மகேந்திராலேயே. ஸோ ஆஃப் ரோடுக்கெலாம் தரமான வண்டி தான். ஸோ நீங்கள் தைரியமாக போகலாம். ஸோ அதே மாதிரி டிரைவர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. கொஞ்சம் அவங்க ஸ்பீடாக தான் போகிறாங்க. பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அவங்க ஓட்டுறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அது பயமாக இருக்கும். பட் ரொம்ப த்ரில்லாக நீங்கள் போனோன்னா கொழுக்குமலை ஆஃப் ரோட் போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேரளா போனீங்க, மூணார் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது கைஸ். ரொம்ப சரியான ஆஃப் ரோடு, ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த டிரைவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம தமிழ் ஆள் அப்படின்றதுனால தமிழ் பாட்டு போட்டு நல்ல வைப்போடையே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்தேன். அந்த வியூவெலாம் பார்த்திங்கன்னா சரியான வியூவாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே நான் பார்த்துட்டே போனதுனால சூப்பராக இருக்குது கைஸ். நீங்களும் போனீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இது மலை ஏறுறது தான். ஏன்னா நம்ம வியூ பாயிண்ட் போக போகிறோம். ஸோ இந்த பெண்டு ஹேர்பின் பெண்டெலாம் பார்த்திங்கன்னா சரியான பெண்டாக இருக்குது. நார்மல் நம்ம திருப்பதி மலை தான் ஏறி இருப்போம் இந்த மாதிரி. பட் இந்த மாதிரி ஆஃப் ரோட்லேயும் இந்த மாதிரி மலை இருக்குது அப்படின்றத சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது கைஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் போகிறது. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி போக முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா வண்டி லைட்டாக திணறிச்சு. பட் இருந்தாலும் நல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே சரியான புல்லோட பார்த்திங்கன்னா வண்டியை பார்த்திங்கன்னா எடுத்துடுறாங்க, ஈஸியாக எடுத்துடுறாங்க அவங்க.
அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்து நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அது சிங்கிள் ரோடு. ஸோ ஒன் வே தான், அதனால் பார்த்திங்கன்னா பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இதான் கைஸ் கொழுக்குமலையோட டாப்பு. சரியான வியூ அண்டு சரியான மிஸ்ட்டு, சரியான கிளைமேட்டு கைஸ், சரியான என்ன சொல்கிறது அந்த வியூ பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம நைட்டு போனதுனால கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ இறங்கும் போதும் பார்த்திங்கன்னா சரியான வைப்போட பாட்டு போட்டு அந்த வியூவை பார்த்துட்டு அந்த ரசிச்சுட்டே பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அதேமாதிரி சன் செட் ஆகும்போது அந்த சன்னோட அந்த அந்த ரேஸ் இருக்குல்ல, சரியாக இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் போனீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு ஏறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் டாப் ஆஃப் கொழுக்குமலை போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ சூப்பராக இருக்கும். மார்னிங் சன்ரைஸ் ஆகிறது அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வெளிச்சமாக தான் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் மெயினாக போனது. அண்ட் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான வியூ. மேலேருந்து பார்க்கும்போது கீழே அந்த வண்டிலாம் போகும்போது ஒரு லைட் எரியிற மாதிரி இருந்தது கைஸ், சூப்பராக இருந்தது கைஸ். ஸோ வெல்கம் டு டே 2 கைஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு பேந்தோம் ஹில் ட்ரெக்கிங் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூட்டின்னு போனாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கொழுக்குமலையோட ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெக் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்லேயும் ஏறலாம், நீங்கள் இல்லை ஆஃப் ரோட் பண்ணி அப்படியே ஒரு 45 டிகிரி அந்த ஆங்கிளில் ஏறணும் நினச்சிங்கன்னா சரியான இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தரமான ஒரு வியூ காத்து கொண்டு இருக்குது கைஸ். ஸோ மேலே போனீங்கன்னா அந்த க்ளவுடோட அந்த வியூ பார்த்திங்கன்னா சரியாக இருந்தது கைஸ். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம டிஃபன் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ கிளம்பும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ராவலரில் தான் போனோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபன் பண்ணிட்டு மியூசிக் போட்டுட்டு ஸோ டான்ஸ் ஆடிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா சில பல வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுக்கலை, ஸோ அதனால் நான் போடலை. ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி நைட் டே 2 நைட் பார்த்திங்கன்னா நம்ம அவங்க ஹவுஸ் கொடுத்தாங்க, நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுத்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம சூப்பராக பண்ணிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் கேம்போட ஆரம்பித்தோம் கைஸ். ஸோ ஃபயர் கேம்பில் பார்த்திங்கன்னா ஒரு சரியான மியூசிக் போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் டே 3ல் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். இது பார்த்திங்கன்னா மான்குளம் ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஜீப் கொடுத்தாங்க. ஸோ 2 ஜீப்பில் பார்த்திங்கன்னா சரியான ஃபன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருந்தோம். நீங்கள் கொழுக்குமலையோட இன்னும் ஆஃப் ரோட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மான்குளம் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான ஒரு ஆஃப் ரோடு. உங்கள் காரில் எடுத்துன்னு போனீங்கன்னா சரியாக டேமேஜ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஜீப் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா சரியாக இருந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஃப் ரோட் பார்த்திங்கன்னா சரியான ஆஃப் ரோடு, நீங்கள் போனீங்கனாலே போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆஃப் ரோடு. அந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சரியான டிரைவர்ஸ் கைஸ். ஸோ அவங்க ஓட்டுறதே தெரியாமல் அப்படி ஓட்டினாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்து அட்வென்ச்சர் பார்க் போக ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ குளிச்சுட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்திரியா அட்வென்ச்சர் பார்க்னு சொல்லுவாங்க, மூணாரில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஜிப் லைனு, பிரிட்ஜு, கிளாஸ் பிரிட்ஜு, ரோப் சைக்கிளிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து சைக்கிள் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு த்ரில்லாக இருந்தது. அண்ட் இதோட டிக்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் அவங்களே பார்த்திங்கன்னா புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது போயிட்டு வந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்லைன் போனோம் கைஸ். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்லைன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா ஆலுவா ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிட்டாங்க, அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வ்ளாக் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் போன 3 பேக்கேஜ். அண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.